ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். இந்த வீடியோவில் டிராயிங் சர்க்கிள் வித் ஜியோஜிப்ரா அப்படிங்கிற கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி எப்படி ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணலாம், அதோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாம், அதுலேருந்து மேக்ஸ் எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ரௌசரில் www.geogebra.org அப்படின்னு டைப் பண்ணி என்னுடைய இந்த ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கால்குலேட்டர்னு இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான கிராஃபிங் கால்குலேட்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா GeoGebra கால்குலேட்டர் ஷூட்டுன்னு சொல்லுவோம். இது ஏன் ஷூட்டுன்னு சொல்கிறோன்னா, இங்கே டவுனரை கிளிக் பண்ணிங்கன்னா கிராஃபிங், 3D கால்குலேட்டர், ஜாமெண்ட்ரி, CAS, ப்ராபபிலிட்டி, சயின்டிஃபிக் இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. பட் நம்ம இதில் எதை யூஸ் பண்ண போகிறோம்னா கிராஃபிங் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இது நமக்கு தெரியும் அல்ஜிப்ரா வியூ. இது இன்புட் பார். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகும், திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா எனபிள் ஆகும். அடுத்தது டூல்ஸ். இப்போ நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படின்னா சர்க்கிள் வரைய போகிறோம். அப்போ சர்க்கிள் டூல் எங்கே இருக்குன்னு நம்ம சர்ச் பண்ணிகிட்டே போகலாம். இங்கே பாருங்கள் சர்க்கிள்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு சர்க்கிள் மாதிரியே இருக்குது. சர்க்கிள் வித் சென்டர் இந்த டூலை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் நமக்கான ஒரு கமெண்ட் வருது. செலக்ட் சென்டர் பாயிண்ட் தென் பாயிண்ட் அந்த சர்க்கிள்னு இருக்குது. என்னோடய சென்டர் பாயிண்ட்டை என்னோடய ஆர்ஜினில் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்னோடய மவுஸை மூவ் பண்ணேன்னா என் மவுஸோடவே என்ன ஆகும்னா அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஒரு இடத்துல கிளிக் பண்ணேன்னா சர்க்கிள் வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய அல்ஜிப்ரா வியூக்கு நான் போகிறேன். பாருங்கள் என்னோடய சென்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருக்குது 0,0 அண்ட் பிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே இருக்குது. இந்த பியை மூவ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதே நேரத்தில் இந்த பிங்கிற பாயிண்ட்டை நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த சர்க்கிளோட டெஃபினிஷன் பாருங்கள் என்னவா இருக்குன்னா x² + y² = 5 இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். வச்சிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து வந்துடும். லேபிள் பார்த்தீங்கன்னா C, சர்க்கிளோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா x² + y² = 5. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நான் ஃபிக்ஸ் பண்ணனால இந்த ஏங்கிற பாயிண்ட்டை மூவ் பண்ண முடியல, இங்கேயே பர்மனெண்ட்டாக இருக்குது. அடுத்தது திரும்ப என்னுடைய டூல்ஸில் போயிட்டு சர்க்கிள் வித் சென்டர் டூல் அதை நான் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் வித் சென்டர் த்ரூ த பாயிண்ட் டூலை நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு சம்வேர் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணுற மவுஸை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கிளிக் பண்ணுறேன். இந்த சர்க்கிளோட லேபிள் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா வியூவில் பார்த்தீங்கன்னா Dன்னு இருக்குது. சர்க்கிள் C,D இது சென்டர் அண்டு பாயிண்ட் அந்த சர்க்கிள். இதை மூவ் பண்ணிங்கன்னா அதோடைய ரேடியஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ இதோடைய டெஃபினிஷன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் இதோட டெஃபினிஷன் பாருங்கள் என்னவா இருக்குன்னு பாருங்கள். x - 4² + y - 3² = 4ன்னு இருக்குது. அதாவது இதோடைய சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,3. அதே போல் இந்த C நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராக் அண்ட் மூவ் பண்ணலாம். இந்த ட்ராக் அண்ட் மூவ் பண்ண இந்த டெஃபினிஷன்ஸ் பாருங்கள் இது என்ன ஆகிட்டு இருக்குன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது சர்க்கிள் டெஃபினிஷன்ஸை நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு GeoGebra ஆக்டிவிட்டி மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீச் பண்ணும்போது அவங்களால ஈஸியாக இதை புரிஞ்சிக்க முடியும். அதே நேரத்தில் இங்கே Cங்கிற பாயிண்ட்டை நான் கொண்டு வந்து என்னோட எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நான் வந்து வச்சு பார்க்கலாம். வைக்கும்போது பாருங்கள் இங்கே x - 4² + y² மட்டும்தான் இருக்குது. அதே போல் அந்த C நான் நகர்த்தி கொண்டு வந்து எங்கே வைக்கலாம், y ஆக்சிஸ் மேலேயும் நான் என்ன பண்ணலான்னா வைக்கலாம். வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பாருங்கள் x - 0² y - 3ன்னு இருக்குது. அதை நான் கொண்டு போய் நான் சப்போஸ் 3ல் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் x² + y - 3² = 1 இருக்குது. இதை இன்னும் மோர் இன்ட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதில் அதோடைய கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே கிளிக் பண்ணிவிட்டோம் அதோட கலரை நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணியும் அதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதை போல்டு பண்ண முடியும், இத்தாலிக் பண்ண முடியும். சைஸை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு என்லார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே போல் இதையும் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு செல்ஃபாக அவங்கள லேர்ன் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னா மேக்ஸ் மேலே இருக்கிற பயம் போயிட்டு மேக்ஸ் ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி லேர்ன் பண்ண முடியும். ஸோ இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.